கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பது ஒரு இனிமையான அனுபவம். சில சமயங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் ஆழமாய் தியானிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுகிறதையும் நிரப்புகிறதையும் உங்கள் இருதயத்தின் கதவுகளை திறக்கிறதையும் தெளிவாக உங்களால் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய காரியத்தில் பொதுவாகவே நான் என்னுடைய அனுபவத்தின்படி சொல்கிறேன், ஒரு சின்ன காரியத்தை செஞ்சால் கூட முழு பலத்தோடு செய்யணும், முழு ஆர்வத்தோடு செய்யணும், முழு மனசோடு செய்யணும். அப்படி செய்தால்தான் அதனுடைய உள்ளான ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு தியானம் செஞ்சால் கூட சும்மா அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து படிச்சுட்டு அப்படிலாம் செஞ்சீங்கன்னா அந்த வசனத்தில் உண்டான உண்மையான ஆசீர்வாதத்தையும் அந்த வசனம் உங்களிடத்தில் பேச விரும்புகிற காரியத்தையும் தெளிவாக நம்மால் கவனிக்க முடியாமல் போயிடும். நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது எந்த தொந்தரவும் இல்லாமல் யாரும் அழைக்காத நேரத்தை தேர்வு செய்து கொண்டு தான் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறேன். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் கால் வந்தாலோ அல்லது யாராவது ஒருவர் நம்மோடு கூட பேச முற்பட்டாலோ கர்த்தருடைய வார்த்தையை குறித்து தியானிக்கிற அந்த லிங்க்கு அருந்து போய்விடும். அதனால் மத்திய இரவிலேயோ அல்லது எல்லாரும் உறங்கின பின்போ அதிகாலை நேரம் ரொம்ப சிறந்தது. அந்த காலை நேரத்திலேயோ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து ஒரு வார்த்தை எடுத்து தியானிச்சிங்கன்னா அதில் ரொம்ப அப்படியே ஆழமாக வேரூன்றி நீங்கள் போயிடணும். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வசனம் எங்கெங்கே எதை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது, அதன் பின்புலத்தில் என்ன இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு மனதோடு நீங்கள் காத்திருக்கணும். இன்றைக்கி அநேகருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆராதனைக்கு போகிறவங்களையும் பார்த்துருக்குறோம், ஜெபத்துக்கு போகிறவங்களையும் பார்த்துருக்குறோம், உபவாசம் பண்ணுகிறவர்களையும் பார்த்துருக்குறோம். நீங்கள் முதல் காரியம் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தேவனுடைய காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும். அப்போ தான் நீங்கள் கர்த்தர் உங்களோட பேசுகிற ஒவ்வொரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய நேரத்தை தேவனுக்கு கொடுக்கும்போது நீங்கள் தேவனிடத்தில் பேசத்தான் நீங்கள் வருகிறீர்கள். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் மனுஷரோட சம்பாஷிப்பது கர்த்தர் விரும்பாத ஒரு காரியம். அவர்கிட்ட பேசும்போது நீங்கள் அவர்கிட்ட தான் பேசணும். தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடுக்க பழகணும். ஃபோனை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க. அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒருவேளை ஏதாவது ஃபோன் வந்துருமே என்று நினைத்தால் கூட அதை சைலண்டில் போட்டுருங்க. முடித்த பிறகு நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் பேசி கொண்டிருக்கும்போது அவரை விட முக்கியமானவங்க யாராவது இருக்கிறாங்களா? ஆண்டவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அவரை விட முக்கியமானவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பிரதமரை சந்திக்க போகிறீர்கள் அல்லது ஒரு ஜனாதிபதியை சந்திக்க போகிறீங்க. அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போவீங்களா? வெளியே வச்சுட்டு போவீங்க. அப்படியே ஒருவேளை நீங்கள் உள்ளே கொண்டு போனாலும் ஒரு ஃபோன் அடிக்குது. அப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ஃபோன் உங்களிடத்துல உள்ளே அடிக்குது. நீங்கள் சைலண்டில் போட்டிருக்கீங்க, வைப்ரேஷன் மோடில் போட்டிருக்கீங்க, கிருன்னு கத்துது. நீங்கள் எடுத்து பேசுவீங்களா? ஏன்னா அந்த பிரதமரை விட உங்கள்கிட்ட பேசுகிற நண்பர் கண்டிப்பாக பெரியவராக இருக்க முடியாது. ஜனாதிபதியை விட உங்கள் நண்பர் கண்டிப்பாக பெரியவராக இருக்க முடியாது. ஒரு ஜனாதிபதியே பெரியவராக இருக்கிறார் நீங்கள் நினைக்கும் போது, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்தில் பேசும்போது அவரை விட பெரியவர்கள் யார் இருக்க முடியும்? அவரை விட முக்கியமானது வேற என்ன இருக்க முடியும்? ஒன்றும் குடிமுழுகி போய் விடாது. நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளே நீங்கள் போகணும், தியானிக்கணும். ஜெபம் பண்ணா கூட அப்படித்தான். தேவனுடைய நேரத்தில் வேற யாருக்கு நீங்கள் பங்கு கொடுக்காதீங்க. தேவனுடைய நேரத்தை முழுவதும் தேவனுக்கு கொடுங்கள். கொஞ்ச நாட்களில் பாருங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வேறு விதமாய் மாறுகிறதையும் ஆவிக்குரிய ஞானம் வேறு விதமாக வெளிப்படுகிறதையும் உள்ளான மனிதனில் நீங்கள் பலப்படுகிறதையும் தெளிவாக உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். சரி, இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம். யூதாவில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள் நான் வாசிக்கிறேன். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய
இரக்கத்தை பெற காத்திருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெறணும்னா நீங்கள் முதல்ல உங்களை காத்து கொள்ளணும். சிலர் தன்னுடைய விசுவாச ஓட்டத்தை துவங்குவாங்க, விசுவாச வாழ்க்கையை துவங்குவாங்க. ஆனால் தன் வாழ்க்கையை காத்து கொள்ள முடியாமல் வழியில் விழுந்து போயிடுவாங்க. எவ்வளோ பேரை பார்த்துருக்குறோம். நம்ம நல்லா ஓட ஆரம்பிப்பாங்க, நல்லா ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க, நல்லா கர்த்தரோட கூட உலாவ ஆரம்பிப்பாங்க. ஏதாவது வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு திருப்பு முனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட், அது ஒருவேளை நல்லதாகவும் இருக்கலாம், பயங்கரமான ஆபத்தானதாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு திருப்பு முனை அது உண்டாகும்போது தாங்கள் இதுவரை கடைப்பிடித்து வந்த விசுவாச வாழ்க்கையிலிருந்து வழிவி விழுந்து விடுகிறதை பார்க்கிறோம். முதல் காரியம் சொல்றது, உங்களை நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே காத்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு மனிதன் தன்னை எப்படி காத்து கொள்ள வேண்டும்? கர்த்தர் நம் கைகளில் கொடுத்திருக்கிற மகா பெரிய மேன்மையான காரியங்களை காத்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வது முக்கியம் அல்ல, காத்து கொள்வது முக்கியம். அதை பெற்றுக்கொண்ட காரியத்தை காத்து கொள்ளணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப விலையேற பெற்றது. நீங்கள் எவ்வளவு விலை கொடுத்தாலும் எது ஒன்றையும் மார்க்கெட்டில் உங்களால் வாங்க முடியாது. அதை கர்த்தர் ஒருவர் தான் தர முடியும், கர்த்தரிடத்தில் தான் பெற முடியும். அந்த தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட காரியத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை இழக்க நம்ம சம்மதிக்கவே மாட்டோம். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த புதிய வாழ்க்கை, நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிற வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய சரீரம் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு புத்தி சொல்லுகிறது. எதில் இருந்து காத்து கொள்ளணும்? உலகத்திலிருந்து கரைபடாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளணுமா? கர்த்தர் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே உங்களை அவர் மீட்டு இருக்கிறார். கர்த்தருக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை சும்மா கிடைச்சிடல, உங்களுக்கு தான் இலவசமாக கிடைச்சது. ஆனால் இந்த வாழ்க்கைக்கு ஒரு விலை இருக்கிறது. அந்த விலையை வேறொருவர் உங்களுக்கு செலுத்தி விட்டார். நீங்க பாருங்க, ஒரு காலத்தில் குடிகாரனாய் இருந்து, கர்த்தரை அறியாதவனாய் இருந்து, கடவுள் இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த நான் இன்னைக்கு இயேசுவை பற்றி பேசவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் கர்த்தராலே ஒரு கிருபை பெற்றேன். இது என்னால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபையினால் உண்டானது. அப்போ இது என்னை பொறுத்தளவில் பார்த்தா ஒரு இலவசமாய் பெற்றுக்கொண்டதை போல தோன்றும். ஆனால் உண்மையிலேயே இந்த புதிய வாழ்க்கை, இயேசுவோடு இருக்கும் ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு விலைக்குரிய ஒரு வாழ்க்கை, விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கை. இதற்குரிய விலையை நான் செலுத்தவில்லை, ஆனால் வேறொருவர் செலுத்தி விட்டார். அப்ப நான் பெற்றிருக்கிற இந்த வாழ்க்கையுடைய விலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் சொல்லுங்க நீங்க? ஒரு யூனிட் ரத்தத்துக்கு இப்ப நம்ம பார்க்கிறோம், ஆஸ்பத்திரியில் போனா ஒரு யூனிட் ரத்தம் நமக்கு தேவைப்படுகிறது, விலை கொடுத்து வாங்குறாங்க. இயேசுவின் ரத்தத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனுடைய ரத்தத்தை போன்றதல்ல, அது விசேஷமான காரியங்களை செய்யும். இயேசுவின் ரத்தம் பாவத்தை கழுவும், இயேசுவின் ரத்தம் விடுதலையை கொடுக்கும், இயேசுவின் ரத்தம் நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசும், இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களிலிருந்து ஒரு மீட்சியை நமக்கு தரும், இயேசுவின் ரத்தம் பலப்படுத்தும். எவ்வளவு கொடுக்கலாம்? அதற்கு இந்த உலகம் முழுவதையும் கொடுத்தாலும், அண்ட சராசரங்களை கொடுத்தாலும் ஈடாகவே ஆகாது. அந்த இரத்தம்தான் நீங்கள் பெற்றிருக்கிற வாழ்க்கையின் விலை. ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் உங்க கையில இருந்தா அதை எப்படி கண்ணும் கருத்துமாக காத்து கொள்ள பிரயாசப்படுவீர்கள்? ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்க, அந்த ஃபோனுடைய விலை 10 கோடின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அது இதுவரைக்கும் யார்கிட்டையுமே இல்லாத ஒன்று. அது ஒரு புது ஜென்ரேஷனை சேர்ந்தது. அது மொத்தமே 2 ஃபோன் 3 ஃபோன் தான் செஞ்சோம். அது விலை 10 கோடின்னு சொல்றான். உங்க கையில ஒன்று கிடைச்சிருச்சு. நீங்க என்ன செய்வீங்க? அதை மற்ற ஃபோன் மாதிரி கீழே போடுவீங்களா? பார்த்து 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 பொத்தி வச்சிருப்போம். அதே போலத்தான் நம்ம கர்த்தரால் பெற்றுக்கொண்டிருக்கிற நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை விலை மதிப்பற்றது. இதை பாதுகாத்து கொள்வது நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமா காத்து கொள்ளணும். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வாழ்க்கை உலகத்தினால் கரைப்பட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. நீங்க கொஞ்சம் கவன பிசகா இருந்தா இந்த உலகம் உங்களை கரைப்படுத்திவிடும்.
உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏனென்றால் உலகம் முழுவதும் கரைகளாலும் திரைகளாலும் பிழைகளாலும் பாவங்களினாலும் நிறைந்தது. உலகத்தில் நீங்கள் சுற்றி எங்கே கையை வச்சிங்கனாலும் அங்கே பாவம் இருக்கும். உலகத்தில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் அந்த இடத்துல அழுக்கு இருக்கும், கரை இருக்கும். இந்த உலகம் கரைப்படுத்தக்கூடியது. இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் சும்மா வெளியே போயிட்டு வந்தால் கூட உங்கள் வஸ்திரமெல்லாம் கரையாகி இருக்கிறதையும் அழுக்கு பிடிச்சிருக்கிறதையும் பார்ப்பீங்க. உலகம் முழுவதும் கரைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுது, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீங்க, உங்கள் ஜீவன் கரைபடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளணும். கரைபடாதபடி காத்து கொள்ளணும். பார்த்து பார்த்து ஒரு சின்ன கரைப்பட்டா கூட உடனே அதை துடைத்து அதை கழுவி புதுசு மாதிரி வச்சுக்கிறணும். கர்த்தர் முன்பாக வரும்போது உங்களுடைய ஆவிக்குரிய நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை இங்கும் அங்கும் கரையா இருந்ததுன்னா கர்த்தர் அதன் மேலே பிரியமா இருக்க மாட்டார். அப்ப அந்த கரைகள் ஒருவேளை படலாம். அதை உடனே நீங்க கழுவி உங்களை புதிது போல வைத்து கொள்ளணும். ஒரு வாகனத்தை வாங்கினால் வாங்கின புதுசில் பாருங்க, தொடச்சு வைப்போம். காலில் எந்திரிச்சோன்னு போய் பார்ப்போம், எங்கேயாவது ஒரு சின்ன கீறல் இருக்குதா, ஒரு சின்ன கரை இருக்குதா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தூசி பட்டிருக்கா, உடனே துடைப்போம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் கரைபடாதபடி நம்ம காத்து கொள்ளணும். இதை யாக்கோபு நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார். யாக்கோபுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனம். அவர் சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. மற்ற ரெண்டையும் விட்டுருங்க, நமக்கு தேவையானது என்னன்னு பாருங்க. இதில் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்வது. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாழ்க்கையை, உங்களை, உங்கள் இருதயத்தை, உங்கள் நடவடிக்கைகளை உலகத்தில் இருந்து உண்டாகிற கரைகளால் கரைபடாதபடி பாதுகாத்து கொள்வது தான் கர்த்தருக்கு பிரியமான மாசில்லாத தேவ பக்தியாக இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறையும் ஏதாவது கரைப்பட்டிருக்குதா, ஏதாவது பிழையான காரியங்கள் நம்மை தொட்டு இருக்கிறதா, வாழ்க்கையில தொற்றி கொண்டு வந்திருக்கிறதான்னு கவனமாக கண்காணித்து நீங்கள் அவைகளை நீக்கி போட்டு கொள்ளணும். நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, கர்த்தர் நமக்கு தந்த புதிய வாழ்க்கையை சுத்தவானாக உங்களை நீங்கள் காத்து கொள்ளும்படி கர்த்தருடைய வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சொந்த பிள்ளை மாதிரி, குமாரன் மாதிரி நேசித்த தீமோத்தேவுக்கு ஆலோசனையாக ஒரு காரியம் சொல்றார். என்ன சொல்றார்னா, ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வைக்காதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். கர்த்தருக்கு அதுதான் தேவை. கர்த்தர் அதில் தான் பிரியப்படுகிறார். நீ எவ்வளோ ஊழியம் செய்த, எவ்வளோ பிரசங்கம் பண்ண, எவ்வளோ ஆத்துமாக்களை கொண்டு வந்தங்கிறதுலாம் 2ஆம் பட்சம்தான். முதல் காரியம், நீ உன்னை சுத்தவானாய் காத்து கொள்ளணும். நீ பாவத்திலிருந்து, கரையிலிருந்து, விடுவிக்கப்பட முடியாத அக்கிரமங்கள் இருந்து நீ உலகம் முழுவதையும் ஆதாயம் செய்தாலும் உன் ஜீவனை இழந்து போனால் அதனால என்ன உண்டாகும்? அப்போ அவர் சொல்றாரு இங்கே, மற்றவர்கள் செய்கிற பாவத்துக்கு நீ உடன்படாத, பாவம் செய்கிற இடத்துல போய் நிற்காத, அவங்க செய்கிற பாவத்தில் அவர்களோட போய் கை நினைக்காத, உன்னை நீ எல்லா விதத்திலும் சுத்தவானாக காத்துக்கொள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நம்ம காத்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியங்கள் சில காரியம் இருக்கு. எதெல்லாம் காத்து கொள்ளணும்? கர்த்தருடைய கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட பல விலையேற பெற்ற காரியங்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவைகள் எல்லாவற்றையும் காத்து கொள்ளுகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல எதை காத்து கொள்ளணும் தெரியுமா? வசனத்தை காத்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வாக்கியம் சொல்லுகிறது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். கர்த்தர் அந்த சபையை பார்த்து சொல்றாரு, என் வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படிக்காக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கர்த்தர் பாருங்க, ஒரு டீல் பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா,
என்னுடைய வசனத்தை நீ காத்து கொண்டால் உலகம் முழுசும் வருகிற பயங்கரங்களின் நடுவிலே நான் உன்னை காத்து கொள்வேன். அப்போ உலகம் முழுவதிலும் வரப்போகிற பயங்கரங்களிலிருந்து ஒரு மனுஷனை காத்து கொள்வது அவனுக்குள் கர்த்தர் கொடுத்த வசனம். அந்த வசனம் நமக்குள்ளே இருந்தா கர்த்தர் அவர்களை காத்து கொள்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஏன்னா உலகத்தின் கடைசி காலத்துல வரக்கூடிய பயங்கரங்கள், பூச்சக்கரம் எங்கும் வரக்கூடிய பயங்கரங்கள், அதுல தப்புவது என்பது ரொம்ப கடினமான காரியம். ஒவ்வொன்றும் பயங்கரமானது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, நம்ம இந்த 2 வருஷம் அனுபவித்தோமே அந்த கொரோனா, இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். இதை விட இன்னும் பல மடங்கு தீவிரமான தீய காரியங்கள் உலகத்தில் வரப்போகுது. வேதம் சொல்லுகிறது, அவைகளிலிருந்து தப்பணும்னா நீ என் வசனத்தை உனக்குள்ளே காத்து கொள்ளணும். வசனம் உனக்குள்ளே இருக்கணும். நீ வசனத்தை காத்து கொண்டால் நான் உன்னை காத்து கொள்வேன். இதான் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம். அதில் என்ன சொல்றார் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். நான் சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்ப என்ன செய்யணும்? நம்ம விசேஷமாய் காத்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய வசனத்தை காத்து கொள்ளணும். நீங்க படிக்கிறீங்க, கேட்குறீங்க, தியானிக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிற வார்த்தைகள், அவரே உங்களிடத்துல சில வார்த்தையை பேசி இருப்பார். அந்த வார்த்தைகள் எல்லாம் காத்து கொள்ள ரொம்ப கவனமா இருக்கணும். வசனத்தை காத்து கொள்ள முடியாமல் எப்போ போயிருது, எப்போ அந்த வசனத்தை இழந்துடுறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தா வேதத்தில் சில காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது தம் சீஷர்களை அழைத்து விதைக்கிறவன் ஒருவனை குறித்த ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3 to 8 வரைக்கும் உண்டான வசனங்கள்ல அது சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிச்சிடறேன் உங்களுக்கு வேகமா. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையிலே சில விதை வழியருகிலே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கல் பாறை நிலங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினால் அது சீக்கிரம் முளைத்து வெயில் ஏறின போதோ அது தீந்து போய் வேரில்லாமையினால் உலர்ந்து போனது. சில விதை முள்ளுகள் உள்ள இடத்தில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் கொடுத்தது என்றார். அப்ப பாருங்க, அவர் சொல்லுகிற அந்த வசனம் எதை குறிக்குதுன்னா, கர்த்தர் இந்த இடத்துல ஓமையா சொன்ன விதைகள் வசனத்தை குறிக்கிறது. அதுல அவர் சொல்லுகிறார், என் வார்த்தை தான் அந்த விதை. அந்த விதை விதைக்கப்பட்டதை எதன் மூலம் இழந்து போகிறார்கள்? வசனத்தை எப்போ இழக்கிறாங்க பாருங்க. அதே மத்தேயு சுவிசேஷத்துல முதல் காரியம் அவர் சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 19வது வசனத்துல, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டவைகளை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகில் விதைக்கப்பட்டவன். அப்படி சீஷர்களுக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல திடீர்னு ஏன் இதை சொல்லுகிறார்? ஒருவன் விதைக்கிறவன் போனா விதையை தூவுனா, சில விதைகள் வழியருகிலே விழுந்தது, சில விதை கல்பாறையில் விழுந்து, என்ன சொல்ல வர்றார் புரியல. இயேசு தம் சீஷர்களை தனியாக அழைத்து அந்த விதையினுடைய ஓமை அவர்களுக்கு சொன்னார். நான் உங்களுக்கு ஓமையா சொன்னனே, அதனுடைய உண்மையான பொருள் என்ன தெரியுமா? வசனம் வழி அருகிலே விழுந்த வசனம் என்பது, ஒருவன் கர்த்தருடைய வசனத்தை கேட்டும் அந்த வசனத்தை உணராதிருப்பான். அப்படிப்பட்ட ஆட்கள் இடத்திலிருந்து பறவைகள் வந்து அதை எடுத்து போட்டதை போல பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை எடுத்து பட்சித்து போடுகிறான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப முதல் காரியம், யார் அந்த வசனத்தை இழக்கிறார்கள், காத்து கொள்ள முடியாம போறாங்கன்னா, ஒரு வசனத்தை படிச்சா, ஒரு வசனத்தை பெற்றுக்கொண்டா, அந்த வசனத்தை குறித்த எந்த உணர்வுமே இல்லாதவங்க. சில ஆட்கள் நீங்க பார்ப்பீங்க, ஏதோ ஒரு வசனத்தை படிக்க சொன்னா ஒரு மனப்பாடமா சொல்லிக்கிட்டே போவாங்க.
அதில் என்ன சொல்லியிருக்குது, அது என்ன பேசுது, நம்மோடு கூட என்ன உரைக்கிறது, அதை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை. நான் என் ஊழியத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். நான் கொஞ்ச காலம் சபை நடத்துகிற அனுபவத்தில் கூட நான் இருந்தேன். அப்போ நிறைய ஜனங்களை நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாங்க, நோட்டில் கூட எழுதி கொள்ளுவாங்க. ஆனால் அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே நிலைக்காதபடிக்கு அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்குள்ள எந்த பாரமும் இருக்காது. ஜெபத்தில் இருக்கும்போது, ஒரு செய்தி நேரத்தில் இருக்கும்போது ஆண் கேட்டுகிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வேறு காரியங்களுக்கு வேகமாய் மாறி விடுவார்கள். அடுத்து வீட்டுக்கு போகணும், சமையல் பண்ணணும், சாப்பிடணும், வெளியே போகணும், அடுத்து நண்பர்களோட பேசணும், இதை மறந்துடுவோம். எப்போ நீங்கள் பெறுகிற வார்த்தைகளை உணராமல் போகிறீங்களோ, ஒரு வார்த்தை காதில் கேட்குது, அந்த வார்த்தையை படிக்கிறீங்க, விளக்கி சொல்கிறாங்க, உணரவில்லை, அந்த வசனத்தை உணரவில்லை. நம்ம உணராவிட்டால் அந்த வசனம் உங்கள் கைகளை விட்டு போய்விடுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் ஒரு வயதான பெரியவர். அவர் பாருங்க, ஒரு முறை தன்னுடைய சபையிலே ஒரு நல்ல மகா பெரிய பரிசுத்தவான் என்று நான் சொல்லுவேன், எங்க ராமநாதபுரத்தில் ஒரு சபை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். அதில் இருந்த சபை விசுவாசிகளுக்கு நடுவில் ஒரு அன்பு குறைவு ஏற்பட்டது. ஏதோ ஒரு பிரச்சனை, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த வாரத்தில் அந்த ஐயா ஒரு செய்தி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டால், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், இப்படியே கர்த்தருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள், கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, நான் எப்படி உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறனோ அதே மாதிரி நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். கூட்டம் முடிஞ்சது, ஆராதனை முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த வாரம் எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ அந்த ஐயா பேசினார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை. நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறத போல எல்லாரும் ஒருவர் பார்த்தாங்க. போன வாரம் இதே தானே பேசினாரு, போன வாரம் இதே வார்த்தை தானே சொன்னார், ஒருவேளை மறந்துட்டாங்களோ, அதே குறிப்பு புஸ்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு இப்பவும் பேசுகிறாரோ என்று நினைத்து பேசினாங்க. இருந்தாலும் பெரியவர் ஒன்றும் சொல்ல முடியாது, பேசாமல் இருந்து கேட்டார்கள். அதே செய்தி 3வது வாரம் வந்தது. 3வது வாரமும் இதே செய்தி. அப்போ லேசாக ஒரு சலசலப்பு. ஆனால் யாரும் அவர் எந்திரிச்சு நின்று எதிர்பேச துணியவில்லை. பிரசங்கத்தை கேட்டு போனாங்க. 4வது வாரம் வந்தார்கள். 4வது வாரமும் அதே வசனத்தை பிரசங்கம் பண்ணினான். அப்போ தாங்க முடியாமல் ஒரு மூப்பர் எழுந்து விட்டார். ஐயா, இந்த செய்தி ஏற்கனவே நீங்கள் 3 வாரம் பேசிட்டீங்க, அன்பு கூறுவதை பற்றி பேசிட்டீங்க என்றார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் 3 வாரம் பேசினது எனக்கு தெரியும். 3 வாரம் மாத்திரல்ல, நான் பேசின இந்த செய்தி நீங்கள் உணர்கிற வரைக்கும் 300 வாரம் ஆனாலும் அதே தான் பேசுவேன். நான் உங்களுக்கு தினம் ஒரு வார்த்தை பேசணும். நீ கேட்டுட்டு சும்மா எடுத்து வச்சுட்டு போவ. நீ கர்த்தருடைய வார்த்தை உணராவிட்டால், அதில் சொல்லப்பட்ட பொருளை கடைப்பிடிக்காவிட்டால், அதை கடைப்பிடிக்கிற வரைக்கும் பேசுவேன் என்றார். அப்போ தான் அவர்களுக்கு தெரிந்தது. முதல் வாரம் பேசிட்டு சபையாருக்குள்ளே என்ன ரியாக்ஷன் என்று பார்த்தார். பழைய மாதிரியே தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பில்லாமல் சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள். அடுத்த வாரம் பேசும்போதும் கவனிச்சார், அவருடைய வாழ்க்கை அப்படியே தான் இருந்தது. 3வது வாரம் கவனிச்சார், அப்படியே தான் இருந்தது. அப்போது அவர் சொன்னார், 3 வாரம் பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அந்த வசனத்தை நீங்கள் உணரலையே. நீங்கள் உணர்கிற வரைக்கும் அதே வசனம்தான். அப்பொழுதுதான் அவர்கள் தங்களிடத்தில் இந்த தவறை புரிந்து கொண்டார்கள். உண்மையிலே பாருங்க, கர்த்தர் பேசுகிற வார்த்தை ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்ம கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் ஒரு வசனத்தை பேசுவார், ஒரு வார்த்தை நம்மோடு கூட பேசுவார், வேதத்தின் மூலம் நம்மோடு பேசுவார். அவர் என்ன பேசினாரோ அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அப்படி உணர்ந்து கொள்ளாவிட்டால், அந்த வார்த்தையை குறித்து நீங்கள் பாரப்படாவிட்டால், அந்த வார்த்தையை பறவைகள் போல சத்துரு வந்து பட்சித்து போடுவான். அப்போ பாருங்க, வழி அருகிலே விதை கிடக்குது, கேட்பாரற்று கிடக்குது, உணரப்படாத வசனங்கள். அந்த பறவை சத்துரு என்று வேதம் சொல்லுது. சாத்தான் வந்து அந்த விதையை கொத்தி சாப்பிட்டு போயிடுறானா. அப்படின்னா உங்களை பலப்படுத்த வேண்டிய வசனம், அந்த வசனத்தில் இருக்கிற ஆற்றல், அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை சாத்தானை பலப்படுத்தி விடுகிறது. பறவை சாப்பிட்டா பறவை பலமாயிரும்ல, அதற்கு அது உணவாகி விடுகிறது. அந்த உணவு உங்களுக்குரிய உணவு, அது உங்களை பலப்படுத்துவதற்காக கர்த்தர் கொடுத்தது. அப்போ வேதம் சொல்லுது,
நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை உணராதிருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட வசனத்தை இழந்து விடுவீர்கள். அது யார் கையில் போயிடும்? சாத்தானுடைய கையில் போயிடும். அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீங்கள் பெற்றுக்கொண்ட வசனத்தை முதல்ல நீங்க உட்கார்ந்து உணர்ந்து கொள்ளுங்கள், அதை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்கள், நடைமுறைப்படுத்துங்கள், அந்த வார்த்தை குறித்து பாரப்படுங்கள். அந்த வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு, என்னால் அது இன்னும் செய்ய முடியலையே, அதை செய்யணுமேன்னு பிரயாசப்படுங்கள். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அடுத்து 2வது காரியம் பாருங்க, அந்த விதை விழுந்த அடுத்த இடம் என்ன போட்டிருக்கு? தனக்குத்தானே வேறு இல்லாதபடியினால் அந்த விதையும் மாண்டு போய்விட்டது. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு அதை உடனே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். இந்த ஆளுக்கு தான் ரொம்ப டேஞ்சரஸ். பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளே ஏமாந்துருவான். ஏன்னா இவ்வளோ வைராக்கியமாக ஏற்றுக்கொள்ளுகிறானே என்று உடனே ஆமாம் சாதிச்சிருவோம், வெட்டிடுவோம், குத்திடுவோம் பேசுவான். வேதம் சொல்லுது அசந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுவான். ஆகிலும் தனக்குத்தானே வேறு இல்லாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரமே அந்த வசனத்தில் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைந்து போவான். அப்போ வசனத்தை எப்போ இழக்கிறாங்கன்னா தன்னில் தானே வேறு இல்லாமல் இருக்கும்போது. இந்த வேர் என்பது எதை குறிக்கிறதுனா கர்த்தரிடத்திலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் வைக்கிற வைராக்கியத்தை குறிக்குது. இது கர்த்தருடைய வார்த்தை, அந்த வைராக்கியம் நமக்கு வேணும். அடுத்து விசுவாசம் வேணும். இது கர்த்தருடைய வார்த்தை என்ற விசுவாசம் இருந்தால் அந்த வார்த்தையை நீங்கள் இழக்க மாட்டீங்க. நம்ம பல சமயத்தில் இது பைபிள் இருக்கிற வார்த்தைன்னு பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தை என்ற விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கணும். அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை கர்த்தர் நமக்குள்ளே தந்திருக்கிறார். அந்த வார்த்தை கனத்துக்குரியது. இந்த வேர் நமக்குள்ளே இருக்கணும். 2வது, அந்த வார்த்தைக்கு உயிரை கொடுக்க கூட சம்மதிக்கும்படிக்கு அவர்கள் வைராக்கியம் உள்ளவன, வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள். அப்படி இருக்கிறவன் தான் அந்த வசனத்தை இழக்க மாட்டான். இல்லாத பட்சத்தில் ஒரு உபத்திரம் வந்தா, ஒரு இடரல் வந்தா, அல்லது ஏதாவது ஆசை காண்பித்தால் அந்த வார்த்தையை விட்டு, அழைப்பை விட்டு வழி விலகி போயிடுவாங்க. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஸ்தேவானை பாருங்கள். ஸ்தேவானை கொண்டு வந்து நிறுத்தி பயமுறுத்தி உன்னை கல்லெறிஞ்சு கொல்ல போறோன்னு சொன்ன போதும் அவன் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். வைராக்கியத்தில் நிறைந்து பேசினான் அந்த இடத்துல. அந்த வைராக்கியம் எதன் மேல் கொண்ட வைராக்கியம்? கர்த்தருடைய வசனத்தின் மேல் கொண்ட வைராக்கியம், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கொண்ட வைராக்கியம். உடனே அவன் மேல் எரியும்படிக்கு கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். கல்லுனா இந்த சின்ன கல்லில் பெரிய பெரிய கல்லாக இருக்கும். கல்லெறிந்து கொல்லுவது அந்த நாட்டில் ஒரு வழக்கமாக இருந்தது. அவ்வளவு காரியம் வந்த போதும் அவர் அந்த வசனத்துக்கும் வார்த்தைக்கும் சாட்சியாக நின்றார். முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த அநேக இரத்த சாட்சியாகத்தான் மரித்தார்கள். அவர்களுக்குள்ளே அந்த வைராக்கியம் இருந்தது. வைராக்கியம் என்ற வேர் இல்லாவிட்டால் உங்களால் நிற்க முடியாது. பேதுரு அப்போஸ்தலன் ஒரு காலத்தில் வைராக்கியம் இல்லை. வசனம், கர்த்தர் பேசுகிற வசனத்தையெல்லாம் நேராக கேட்டார். ஆண்டவர் மலையில் பிரசங்கம் பண்ணும்போது இவர் அங்கே தான் உட்கார்ந்துருந்தார். 5000 பேருக்கு அவர் அப்பத்தை பங்கு வைத்த போது இவர் ஒரு கூடை எடுத்து கொண்டு போய் பங்கு வச்சார். இயேசு பேசின எல்லாருக்குமே எல்லாமே பேதுருக்கு தெரியும். ஆனால் அவர் இயேசுவை ஒரு கட்டத்தில் மறுதலிக்க ஆரம்பித்து விட்டார். இயேசுவை சிலுவையில் அறையும்படி கொண்டு போகிறாங்க. குளிர்காயிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்பொழுது ஒரு வேலைக்கார பெண் வந்து அவரிடத்துல, நீயும் கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் தானே என்று கேட்டவுடனே உபத்திரமும் துன்பமும் வந்துவிடுமோ என்று பயந்து அவரை நான் அறிய மாட்டேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினார். அப்போ பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ளே வேறு இல்லாவிட்டால் நீங்கள் நேரடியாக உட்கார்ந்து இயேசுவிடத்தில் வார்த்தை கேட்டால் கூட, கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டால் கூட உங்களை காத்து கொள்ள முடியாமல் இடறி விழ நேர்ந்து விடுகிறது. அதே பேதுரு பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு 11 பேரோடு எழும்பி நின்ற போது, இப்போ அந்த பேதுருவை பார்க்குறோம். வைராக்கியம் நிறைந்த பேதுரு, கர்த்தருக்கென்று மரிக்கவும் சம்மதித்த ஒரு பேதுரு, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட, அழைப்பை பெற்றுக்கொண்ட ஒரு பேதுரு. பேதுருவை அப்படித்தான் கடைசியில்
சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும் என்று தீர்ப்பு செஞ்சாங்க. பேதுரு வாலண்டியராக சொல்லுகிறார், இயேசுவை எப்படி நீங்கள் அரைஞ்சீங்களோ அதே மாதிரி நீங்கள் என்னையும் சிலுவையில் அறையக்கூடாது. அவர் போல சிலுவையில் தொங்க நான் எவ்வளவும் பாத்திரவான் அல்ல. அவரை நேராக சிலுவையில் அரைஞ்சா என்னை சிலுவையில் அரைஞ்சி தலைகீழ தொங்க விடுங்கண்ணா. ஒரு ஆள் சும்மா தலைகீழ தொங்கினாலே எவ்வளவு கஷ்டம் என்று உங்களுக்கு தெரியும். தலைகீழ நின்று பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ரத்தம் முழுசும் தலைக்கு இறங்கி கண்ணெல்லாம் செவந்து போய் தலையெல்லாம் வலித்து வீங்கி வேதனைப்பட ஆரம்பித்து விடும். இதில் சிலுவையில் வேற அரைஞ்சு அவரை தலைகீழ கொண்டு வந்து அவரை நிறுத்தி வைத்தார்கள். இதெல்லாம் எதனால் வருகிறது? உபத்திரம் வந்தபோது, சோதனை வந்தபோது, சோர்வுகள் வந்தபோது. ஒரு மனிதனுக்குள்ளே வேறு இல்லாவிட்டால், அந்த வைராக்கியம் இல்லாவிட்டால், அவன் எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் எவ்வளவு தியானித்திருந்தாலும் அவைகளை அவன் இழந்து போவான். அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வைராக்கியம் இல்லாமல் கேட்குறவங்க, ஒரு விசுவாசம் இல்லாமல் கேட்குறவங்க, கர்த்தருடைய வார்த்தை அதனுடைய பிரமிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளே இவ்வளோ அர்த்தம் இருக்குதா? பிடிக்கும். ஆனால் அந்த வசனத்துக்கு சாட்சியாக நிற்க இவங்களுக்குள்ள போதிய பலம் இல்லை, வைராக்கியம் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் தான் மறுதலித்து போய்விடுகிறார்கள். மூணாவது காரியம் எப்போ இழக்கிறாங்க பாருங்க, உலக கவலைகளால், ஐஸ்வர்ய மயக்கத்தினால். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் இயேசுவே தான் சொன்ன உவமைகளுக்கு அர்த்தமும் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே அவனும் பலனற்று போவான். அவனுடைய வசனத்தை எப்போ இழக்கிறான் அப்படின்னு சொன்னால், உலக கவலை. சிலர் பார்த்தா எதை பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இயேசு சொன்னார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, நாளைய குறித்து அந்த தினம் கவலைப்பட்டு கொள்ளும். வானத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை கொண்டு போய் சேர்க்கிறதும் இல்லை. ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க, அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆனால் சாலமோன் முதல் கொண்டாய் ஒருவனும் உடுத்தீராத பல வர்ணங்களினால் அது தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறது. அப்போ அந்த அளவுக்கு நான் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். சிலருக்கு எதை பார்த்தாலும் கவலை. மார்த்தாள், மரியாள் என்ற 2 சகோதரிகள் இருந்தாங்க. அதில் இயேசு தன் வீட்டுக்கு வந்தபோது மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்க கவனமாக இருந்தாள். மார்த்தாள் உள்ளே போய் இயேசு வந்து விட்டார்னு சொல்லி கையும் ஓடலை, காலும் ஓடலை, அவருக்கு ஏதாவது சமைக்கணும், செய்யணும், உபசரிக்கணும், பார்த்து கொள்ளணும் என்று ஓடினாள். ஆனால் அந்த மரியாள் போய் இயேசு பாதத்தில் அமர்ந்திருந்த உடனே அவளை பார்த்த உடனே அந்த அம்மாளுக்கு கோவம் வந்து விட்டது. நான் ஒருத்தியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், அவள் போய் ஜம்முன்னு போய் உட்காந்துட்டாளே அப்படின்னு சொல்லி வந்து இயேசு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுகிறாள். அது என்ன சொல்கிறா பாருங்க, பாருங்க ஆண்டவரே, நான் ஒருத்தியாக கஷ்டப்படுகிறேன், இவள் வந்து உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்துட்டு நீங்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறாள், கொஞ்சம் கூட வீட்டு பொறுப்பு இல்லை என்றாள். அப்போ இயேசு சொன்னார், நீ பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், உன்னுடைய மனசு கவலைகளால் நிரம்பி இருக்கிறது. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அதான் கர்த்தர் கேட்கிறார். கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவும் குறைக்கவும் முடியும்? கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நம்மை ஒரு நாள் வெட்கப்பட விடாது. இந்த கவலைகள் வரும்பொழுது, உலக கவலைகள் வரும்பொழுது, அது கர்த்தருடைய வசனத்தை நெருக்கி போடுமா? அப்படியே நம்முடைய இருதயத்துக்குள் பெற்றுக்கொண்ட அந்த வசனம் அது அப்படி நெருக்க ஆரம்பிச்சு பலன் இல்லாமல் அந்த வசனம் பலன் கொடுக்க முடியாமல் கருகி போயிடும். இதை விட வேற ஒரு ஆபத்து இருக்குது. அது என்னன்னா, ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மேல ஒரு ஆசை. இது இயேசு சொன்னது. அவர் சொல்றார், ஐஸ்வர்யத்தின் மேல ஒரு ஆசையும் ஒரு மயக்கமும் ஒரு மோகமும் வந்தால் அது நேரடியாக எதை பாதிக்கும்னா, உங்கள் இருதயத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய வசனங்களை பாதிக்கும். கவலை எப்படி அந்த வசனத்தை நெருக்கி போடுமோ, ஐஸ்வர்ய மயக்கம் நெருக்கி போடும். இது இயேசு சொன்னது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு பல ஊழியர்கள், பல சபை போதகர்கள் ஐஸ்வர்ய மயக்கத்தை பற்றியே பேசுகிறாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால்
பல கார்களுக்கு அதிபதியாகி விடலாம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பல வீடுகளை கட்டிக்கொள்ளலாம். நீங்கள் இயேசுவை இதற்காகவே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஒரு மனிதனை, கிறிஸ்தவிடத்தில் வருகிறவனை நீங்கள் ஐஸ்வர்யத்தை நோக்கி திருப்பினா, அவருடைய ஜெபம் ஐஸ்வர்யத்தை பற்றி, செழிப்பை பற்றி, அவருடைய மனம் ஐஸ்வர்யத்தை பற்றி, செழிப்பை பற்றி. இந்த ஐஸ்வர்யம் மாத்திரம் இல்லை, ஐஸ்வர்யமே இல்லாமதுக்கு மேலே ஒரு மயக்கம் வந்தால் கூட அந்த மயக்கம் கர்த்தருடைய வசனத்தை நெருக்கி போடும். அப்போ நீங்கள் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை பார்த்து மயங்கும்படி சொல்கிறாங்களே, ஐஸ்வர்யத்தை நாடும்படி சொல்கிறாங்களே, ஐஸ்வர்யத்துக்காக ஜெபிக்கும்படி சொல்கிறாங்களே, ஐஸ்வர்யத்தை விரும்புங்கள் என்று சொல்கிறாங்களே, அது எவ்வளோ பெரிய காரியம் என்று யோசிச்சு பாருங்க. இவைகள் எது உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பிதா அறிந்திருப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியின் தேடுங்கள். பல பேர் உலகத்துக்கு கவலைப்படும்படி சொல்கிறாங்க. பல பேர் இதற்காகவே உள்ளே போகிறாங்க. பல ஊழியர்கள் மேடையிலிருந்து பேசும்போது சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பணக்காரராகலாம், எப்படி ஐஸ்வர்ய சம்பன்னர்களாக மாறலாம், கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள், எங்கள் சபைக்கு வாருங்கள், உங்களை கர்த்தர் ஐஸ்வர்யவான்களாக மாற்றி விடுவார் என்று. கர்த்தர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தின் மேலே மோகமும் மயக்கமும் உண்டானா அது வசனத்தை நெருக்கி போட்டு விடும் என்று சொல்கிறாங்க. இப்போ இதை நம்பி ஒரு கூட்டம் பேர் சபைகளுக்கு போவதும் இந்த செழிப்பை பற்றி பேசுகிற போதகர்களை பின்பற்றவும் செய்கிறாங்க. இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இம்மைக்காக மாத்திரம் என்னிடத்தில் வருகிறவன் எல்லாரிலும் பரிதபிக்கப்படத்தக்கவன். இம்மைன்னா என்ன? இந்த உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் வருகிறவன். அவனுடைய பேச்சு, நடக்க, ஜெபம், அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் உலகத்தை நோக்கி இருக்கிறது. அதில் சில எல்லா ஊழியரும் இல்லை, சில ஊழியர்கள் அதை கருத்தாய் போதிக்கிறாங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறணும், அந்த ஆசீர்வாதத்தை பெறணும், செழிப்பை பெறணும். இயேசு சொன்ன செழிப்பு வேறு, இவர்கள் நினைத்து கொள்ளுகிற செழிப்பு வேறு. அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே மோகமும் மயக்கமும் உண்டானா, பணக்காரல் ஆக வேண்டும் என்று விரும்பினா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அது செய்யக்கூடிய காரியம் கர்த்தருடைய வசனத்தை உங்களை இழக்க பண்ணிவிடுகிறது. அதான் வேதம் சொல்லுது. உலக கவலையினாலும் ஐஸ்வர்ய மயக்கத்தினாலும், மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்ய மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால், உலக கவலைக்கும் சரி ஐஸ்வர்ய மயக்கத்துக்கும் சரி கர்த்தருடைய வசனத்தை நெருக்கி போடுவதுதான் குணாதிசயம். அது நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான், அந்த வசனத்தை இழந்து போகிறான். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, வசனத்தை காத்து கொள்ளுங்க, நான் உங்களுக்கு தந்த வசனத்தை காத்து கொள்ளுங்கள். அடுத்த காரியம் பாருங்க, விசுவாசத்தை காத்து கொள்ளணும். கர்த்தர் மேல நம்ம வைத்திருக்கிற விசுவாசத்தை காத்து கொள்ளும்படிக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் அந்த 7வது வசனம் சொல்லுது பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னம் ஆகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். கர்த்தர் வரும் பொழுது அவர் நமக்கு கொண்டு வருகிற மகா பெரிய பாக்கியம், நித்திய ஜீவனை பெறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு கொடுத்து நித்திய ஜீவனிலும் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் வைக்க அவர் திரும்ப வருகிறார். அப்படி வரும்போது நீங்க உங்க விசுவாசத்தை உறுதியாக வைத்து ஜெயித்தவர்களாக காணப்படணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். எதுக்காக போராடினேன்? என் விசுவாசத்தை காத்து கொள்ள போராடினேன். விசுவாசத்தை காப்பாத்திக்கிட்டேன். சாத்தானுடைய இலக்கே நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம்தான். சில சொல்லுவாங்க, சாத்தான் என்னை தாக்க, உங்களை தாக்கல, நீங்களாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பாருங்க, அந்த விசுவாசத்தை அழிப்பது தான். உங்க நம்பிக்கை இயேசுவின் மேல இருக்குதா, அதை உடைக்கிறதான் சாத்தானுடைய வேலை. இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், சாத்தான் அதுக்கு தான் வர்றான். சாத்தானை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. உங்ககிட்ட என்ன திருட வருகிறான்?
யோசிச்சு பாருங்க, என்ன திருட போகிறான் உங்ககிட்ட? உங்களுடைய பணம் அவனுக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவன் இயேசுக்கு முன்னால் இருந்து சொன்னான், இந்த உலகம் முழுசும் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுப்பேன் என்றான். இப்போ வேற உங்கள் காரையா, உங்கள் குடும்பத்தையா, அல்லது உங்களையா? உங்களை கொண்டு போய் என்ன செய்கிறது? ஒன்றுமில்லை. நீங்கள் கடவுள் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் இருக்கு பாருங்க, அதை திருட வருகிறான். நீங்கள் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட வசனம் இருக்கு பாருங்க, அதை திருட வருகிறான். அவனே பாருங்க ஆவிக்குரிய காரியங்களை தான் திருட வருகிறான். நாம ஆவிக்குரிய காரியத்தை குறித்து அலட்சியமா இருந்துட்டு உலக காரியத்தை குறித்து கவனமா இருக்கிறோம். இதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், அதை வாங்கணும். இதை ஒருவரும் சிந்த போகிறதில்லை. அது பரலோகத்துக்கும் வராது, சாத்தானுக்கும் அது தேவையில்லை. நமக்கு மாத்திரம்தான் அது தேவையா இருக்கிறது. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? அப்ப வேதம் சொல்லுது, விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். தேவன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களே, கர்த்தரே தேவன் என்று ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறீங்களே, கர்த்தருடைய வசனத்தின் மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்களே, கர்த்தருடைய வார்த்தைகள் மேல, கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை விசுவாசம் வச்சிருக்கீங்களே, அந்த விசுவாசத்தை எப்படியாவது உடைச்சிடணும். அந்த விசுவாச நிலையிலிருந்து உங்களை பிரிச்சிடணும். அதுதான். அப்ப அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள போராட வேண்டி இருக்கு. நீங்க கண்டிப்பா ஒரு போராட்டத்தை நீங்கள் போராட வேண்டும். யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது பாருங்க. அதுல அவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. இதில் அவர் ஒரு புதுசா ஒரு காரியத்தை சொல்லாரு பாருங்க. எனக்கு கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் வந்து விட்டது, உங்களுக்கு கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் வந்து விட்டது. நான் ஒரு காலத்துல அவிசுவாசியா இருந்தேன். நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. நான் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மறுப்பு இயக்கத்தில் இருந்தேன். அதனுடைய அனுதாபியாக இருந்தேன். அதை நம்பினேன், கடவுள் எல்லாம் கிடையாதுன்னு. அப்படி கேடுகட்ட அவிசுவாசியா இருந்த நான் கர்த்தருடைய கிருபையினாலே அவரை விசுவாசிக்கும் நல்ல பாக்கியத்தை பெற்றேன். நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையிலிருந்து கர்த்தரை விசுவாசிக்கும் ஒரு புதிய அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள். ஆனா வேதம் இதுல ஒரு புதுசா ஒரு காரியம் சொல்லுது. இந்த விசுவாசத்தை கர்த்தர் ஒரு விசைதான் கொடுக்கிறார், ஒரு தடவை தான். அந்த விசுவாசத்தை இழந்துட்டீங்க, மறுபடியும் அதை பெறுவது கஷ்டம். அதனால தான் சொல்றாங்க பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் ஒரு தடவை தான். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. நான் ரொம்ப நாளாக ஒரு காரியம் யோசிச்சுட்டு இருந்தேன். விசுவாசத்தை குறித்து நீங்க கவனமா இருக்கணும். விசுவாசத்தை காக்க விரும்பினா நீங்க பல விஷயத்துல போராட வேண்டி இருக்கும். சாத்தான் அதுக்குத்தான் உங்ககிட்ட மல்லு கட்டுகிறான். எப்படியாவது உங்கள் விசுவாசத்தை உருக்குலைத்து விட வேண்டும், அதை அழிச்சிடணும். கர்த்தர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை எடுத்து விட வேண்டும். அதுக்குத்தான் அவ்வளோ பிரயாசப்படுகிறான். அப்ப நீங்கள் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள பல இடங்கள்ல போராட வேண்டி இருக்கிறது. மனிதர்களோட போராடணும், சாத்தானோட போராடணும், உங்க மனசோட நீங்க போராடணும். சில நேரத்தில் பாருங்கள், நம்ம விசுவாசிக்கிறோம், நமக்கு ஏன் இப்படி சம்பவித்தது? உங்க மனசோட நீங்கள் போராடணும். உங்கள் மனதை நீங்கள் மாற்றி தேற்றிக் கொள்ளணும். மற்றவர்கள் கூட ஒரு மாதிரி, ஆனா அந்த இருதயம் இந்த விசுவாசத்துக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சா அதை மறுபடியும் இழுப்பது ரொம்ப கஷ்டம். யோபுவுக்கு அப்படித்தான். நண்பர்கள் வந்து பேசினாங்க, மனைவி வந்து பேசினாள், இன்னும் உடைய உத்தமத்தனத்தில் உண்மையா இருக்கிறீரோ, கர்த்தரை தூஷித்து உயிரை விடும் என்றாள். ஆனா யோபு மாத்திரம் எந்த சூழ்நிலையிலும் தன் விசுவாசத்திலிருந்து அவர் திரும்பவே இல்லை. எல்லாம் போச்சு, நானா கொண்டு வந்தேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். சரீரம் பலவீனப்பட்டு போச்சு. நண்பர்கள் வந்து போராடுறாங்க, நீ இந்த பாவம் செஞ்சிருப்ப, அந்த பாவம் செஞ்சிருப்பேன் அவரை குழப்புவதற்கு. மனைவி கடவுளை தூஷித்து விடு என்று சொல்லுகிறாள். சூழ்நிலை அவருக்கு எதிராக மாறுகிறது. ஆனால் அவ்வளோ போராட்டத்தை போராடினார். உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள சாத்தானோட போராடணும், மனிதர்களோட போராடணும், உங்கள் சுற்றுப்புற சூழ்நிலைகளோட போராடணும், உங்க இருதயத்தோட போராடணும். இருதயத்தில் ஒரு போராட்டம் வரும். நம்ம ஏதோ தவறு செய்து விட்டோமோ, அல்லது நம்முடைய விசுவாசம் காக்கப்படவில்லையே,
இப்படி பல காரியம் அந்த விசுவாசத்தை இழக்க பண்ணிவிடும். அதனால விசுவாசத்தை காத்துக்கொள்ள கவனமாக இருக்க வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், கடைசி எதை காத்துக்கொள்ள தெரியுமா? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதுக்குத்தான் என் போராட்டம், இதுக்குத்தான் என்னுடைய அலைச்சல், இதுதான் நான் கடைசியில் கைப்பற்றி வைத்திருக்கிற காரியம். அதைத்தான் அவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அடுத்து விசுவாசத்தை இழக்க பண்ணுவது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கள்ள ஊழியர்களுடைய வார்த்தைகள் அதை கேட்க ஆரம்பிச்சா நம்முடைய விசுவாசம் நம்மை விட்டு வழி விலகி போய்விடும். விசுவாசத்தில் நம்ம இருக்கிறோம், துன்பங்கள் வரும் பொழுது விசுவாசம் போயிடுது. விசுவாசத்தை காத்துக்கொள்ள போராட வேண்டி இருக்கிறது. மனிதர்களோட பாருங்க, கள்ள ஊழியர்களுடைய வார்த்தையில, கள்ள ஊழியர்கள் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை இழக்க பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையிலே, அவர் சொல்றாரு, யாரு? அது யூதாவின் புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கிறேன். கருத்துள்ளவனாய் இருக்கையிலே பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில், ஏன் உங்களுக்கு சொல்லணும்னா, நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியிலே நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளானவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நான் இதை எழுதி உங்களை எச்சரிக்கைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினேன். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு கூட்டம் பேர் உள்ள நுழைஞ்சிருக்கிறான். அவர்கள் யாருன்னா, கர்த்தருடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி கர்த்தருடைய காரியத்தை இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பல இடங்களிலே இப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்க முடியும். தேவனுடைய கிருபையை, கர்த்தருடைய இரக்கத்தை பாவத்திற்கு சப்போ கட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடியவர்கள், கிருபையை பயன்படுத்தி கிருபைன்னு சொல்லி உலகத்தினுடைய பாவங்களை அனுபவிக்க சொல்லுகிற ஊழியர்கள். இது இன்னைக்கு நேத்து இல்லை, அப்பவே இருந்திருக்கிறான். முதல் நூற்றாண்டுல கர்த்தருடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக மாற்றி, பாருங்க, இச்சைகளுக்கு ஏற்றதாக மாற்றி அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவர்கள் உங்கள் விசுவாசத்தை இழக்க பண்ணி விடுவார்கள். நீங்க ஒரு ஊழியக்காரனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அவன் பேசுகிற வார்த்தைகள், அவனுடைய நடைமுறைகள், அணுகுமுறைகள் தெளிவாக அவனை காட்டி கொடுத்துரும். அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஜனங்களை உலக மயக்கத்துக்குள்ளே இருக்க வைக்க கருதி, ஜனங்களை இன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிறிஸ்டியானிட்டி உள்ளே வந்து விட்டது. ஜனங்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். நம்ம போனோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அங்கே நல்லா பாடி ஆடி கொண்டாடி கடந்து வரணும். அவர்கள் தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி கள்ள வார்த்தைகளை போதித்து, ஒருத்தர் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்குள்ளே வந்துட்டீங்களா, இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா, இனி உங்களுக்கு எந்த பாவத்தை செய்தாலும் அந்த பாவம் உங்களை ஒரு நாளும் தீட்டுப்படுத்த மாட்டாது, ஏன்னா கர்த்தருடைய கிருபை உங்களை காத்து கொள்ளுகிறது என்று ஒருத்தர் பேசுறார். நானே கேட்டேன் அதை. அவர் பேசுறார், நீங்க ஒரு முறை கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்கல்ல, அப்புறம் நீங்கள் பரலோகவாசி தான். நீங்க எந்த தவறை செய்தாலும், உலகத்தில் நீங்க எதை அனுபவிச்சாலும் அது உங்களை ஒரு நாளும் தீட்டுப்படுத்தாது. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி கொள்ளும். இதுக்கு பேர் கிருபை அல்ல. அப்போ இந்த கிருபையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிற கள்ள ஊழியர்கள், இவங்க வார்த்தையை நீங்கள் கேட்டாலோ அதை பின்பற்றினாலோ அந்த வார்த்தைகள் அரிப்பிளவை போல படரும். அரிப்பிளவைனா தெரியுமா? ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஒரு கேன்சர், புற்றுநோயின்னு சொல்கிறோம் பாருங்க, அது எப்படி உள்ளே வேரூன்றி பரவுகிறதோ இவர்களுடைய வார்த்தை வசனத்தில் சொல்லுது, அரிப்பிளவையை போல படருமா. உள்ள கேன்சர் மாதிரி அப்படியே வேரூன்றி பரவும். கடைசியில் நம்முடைய விசுவாசத்தை இழக்க பண்ணி நம்முடைய ஜீவனுக்கு உலை வைத்து விடும். அதனால என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். கள்ள ஊழியர்களோட போராட்டம், கள்ள உபதேசங்களோட ஒரு போராட்டம், மனிதர்களோட ஒரு போராட்டம், நம்முடைய மனங்களோட ஒரு போராட்டம்,
சாத்தானோட ஒரு போராட்டம். எதுக்கு? நம்ம கர்த்தர் மேல் வச்சிருக்கிற விசுவாசத்தை இழக்க பண்ணி விடாதபடிக்கு அதை காத்து கொள்வதற்கு போராட வேண்டி இருக்கிறது. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12 சொல்லுகிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இந்த போராட்டத்துக்கு பேர் என்னன்னா நல்ல போராட்டம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறனுமாயிருக்கிறாய். நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டோம்? விசுவாசத்தை காத்து கொள்வதற்காக. விசுவாசத்திற்கு நல்ல போராட்டத்தை போராடி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணின நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தை இழக்க என்ன காரணம்? அதையும் வேதத்தில் சொல்றாங்க. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9-11 வரைக்கும் பாருங்க. மறுபடியும் அதே தான் வருகிறது. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்ல, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தை இழக்க பண்ணினது எதுன்னா ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்ற விருப்பம். 2வது பண ஆசை. இது எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அதை சிலர் இச்சித்ததுனால விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதெல்லாம் தேவனுடைய குணங்கள். இதை பெற்றுக்கொள்ள நீங்க போராடணும். இதற்கு எதிராக கிரியை செய்கிற பல்வேறு விதமான கிரியைகள் நம்மை இழக்க பண்ணுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை காத்து கொள்வதில் எப்பொழுதும் கவனமாக இருக்கணும். நாம் இவைகளை காத்திருக்க கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகத்தில் 119வது அதிகாரம் 11வது வாக்கியத்தில், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். அப்ப என்ன செய்யணுமா? முதல் காரியம், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் பதித்து வைத்திருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார். தாவீதுக்கு பாருங்க எவ்வளவு வசதி. தாவீது தன் விசுவாசத்தை சில நேரத்தில் தடுமாறினா கூட அந்த விசுவாசத்தை காத்து கொண்டார். அவர் சொல்றாரு, நான் பாவம் செய்து உம்மை விட்டு வழி விலகி விடாதபடி உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். 2வது காரியம் என்ன செய்யணும்னா, கர்த்தரை உங்கள் முன்பாக எப்பொழுதும் வைத்திருங்கள். வேதம் சொல்லுது, ஆண்டவரை முன்னால வச்சிருங்க. எப்போவும் நம்ம கர்த்தரை எப்பொழுதெல்லாம் முன்னால வச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு சர்ச்சுக்கு வரும்போது, ஒரு ஜெபத்தில் உட்காரும்போது, அவ்வளோதானே. அப்போ அந்த நேரத்துல எல்லாம் சாத்தான் பேசாமல் இருந்துருப்பான். ஏன்னா கர்த்தர் முன்னால் இருக்கிறாரு, இவன் கர்த்தருக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறான் அப்படின்னு. நீங்கள் வெளியே வந்த உடனே கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற தொடர்பை நாம் அறுத்து கொண்டு விட்டால் சாத்தான் உள்ளே வந்துடுறான். அப்போ என்ன செய்யணும்னா, கர்த்தரை எப்பொழுதும் உங்கள் முன்பாக வச்சிருக்கணும். அது எப்படி முன்பாக வச்சிருக்கிறது? கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், உலகத்தின் முடிவு பரிந்தும் சதா நாட்களிலும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் என்பதை நீங்க திட்டமாய் நம்பணும். அவர் இருக்கிறார் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும். எதை செய்தாலும், நீங்க ஒரு அடைக்கப்பட்ட அறைக்குள்ளே செய்தா கூட, யாரும் பார்க்கலன்னு செஞ்சா கூட, அங்கே கர்த்தர் இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு வேணும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்றார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் என் கூட தான் இருக்கிறாரு. அது தெரியும் போது நான் எப்படி தவறு செய்ய முடியும்?
ஒரு மனிதன் தான் தனிமையில் இருக்கிறேன் என்பதை உணரும் பொழுதுதான் தவறு செய்கிறான். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என் கூட ஒருவர் இருக்கிறார், அவர் மகா பரிசுத்தர் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொள்வதுதான் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்திருப்பது. யோசேப்பு தன் வழி அப்படித்தான் காத்து கொண்டான். யோசேப்பு தவறு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த வாய்ப்பில் அவர் சொல்றதை பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக இவ்வளோ பெரிய பாதகத்தை செய்வது எப்படி என்று கேட்டார். அப்படின்னா அவருக்கு தெரியுது, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் இருந்த காலத்தில் என் தகப்பனுடைய வீட்டில் நான் இருக்கும்போது கூட கர்த்தர் என்கிட்ட தான் பேசினார், தரிசனங்களிலே பேசினார், வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்தினார். எனக்கு நல்லா ஒரு காரியம் தெரியும், என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு முன்னால் அந்த பாவத்தை நான் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த போத்திபாரின் மனைவி பாவ காரியத்திற்கு இவரை வற்புறுத்தின போது அவர் சொன்ன வார்த்தை தான் சொல்லுது. பாருங்கள், அவனோ ஆதியாம புஸ்தகம் 39வது அதிகாரம் 8வது வசனம், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கைகளிலே ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். அப்போ பாருங்க, அவர் சொல்றார், எல்லாம் எனக்கு இருக்கு, சூழ்நிலை இப்ப சாதகமா இருக்கு, ஆனாலும் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறதுனால இந்த பொல்லாப்புக்கு நான் எப்படி உடன்படுவது என்றார். யோசேப்பு தப்பினதனுடைய காரணத்தை நீங்க பாருங்களேன். ஒன்று, பாவத்தின் வார்த்தைக்கு அவன் இணங்கவில்லை. பாவம் அவனுக்கு நயங்காட்டின போதும், நீ என்னோட இந்த பாவத்தை செய்தால் போத்திபார் இடத்துல நீயே எஜமானாகி விடலாம், நீ ஏன் ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டும்? பாவத்தின் வார்த்தைக்கு அவன் இணங்கவில்லை. ஒன்று, பாவம் உங்களுக்கு நயங்காட்டினாலும் நீங்கள் சம்மதியாமல் இருக்கணும். ரெண்டாவது, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சூழ்நிலையை கவனிங்க. கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு உங்களை அவருடைய இரத்தத்திலே கழுவி உங்களை நம்பி மேலான காரியங்களை கொடுத்து எப்படி உங்களை வச்சிருக்கிறார், சூழ்நிலையை கவனிங்க. அவர் சொல்றதை பாருங்கள், எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து என்னை நம்பி ஆஸ்தி முழுவதற்கும் என்னை அதிகாரியாக வைத்திருக்கிறானே. சூழ்நிலையை பாருங்க, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த பாக்கியம், இந்த இடம், இந்த தகுதி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு கிடைக்குமா? கிடைக்க போறதில்லை. அப்போ அந்த சூழ்நிலையை காப்பாற்றி கொள்வதற்கு பாவத்திற்கு உடன்படாதிருங்கள். மூன்றாவது காரியம் பாருங்க, பாவத்தின் விளைவுகளை நினைவு கூறுங்கள். பாவத்தின் விளைவு என்ன? அவர் சொல்றார் பாருங்க, இவ்வளோ பெரிய பொல்லாங்கு, இது கர்த்தருடைய பார்வையிலே ஒரு பொல்லாங்கு. இந்த பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு விட்டால் கர்த்தருக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு அருந்து போயிடும். கர்த்தர் அப்ப என் கூட இருக்கிறாரே, பேசுகிறாரே, அந்த தொடர்பு அருந்து போய்விடும். தாவீது பாவம் செய்த நேர்ந்த போது அதைத்தான் அவர் சொன்னார், ஆண்டவரே உம்முடைய ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்றான். அப்ப அந்த பாவத்திற்கு உடன்படாதபடிக்கு பாவத்தின் வார்த்தைக்கு இணங்காதீர்கள். சூழ்நிலைகளை, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஸ்தானத்தை, இடத்தை, நன்மையை நினைவு கூறுங்கள். பாவத்தின் விளைவுகளை யோசியுங்கள். நாலாவது காரியம், தேவன் உங்களோடு கூட இருப்பதை நினைவு கூறுங்கள். இதெல்லாம் நம்மை தற்காத்து கொள்ள உதவும் ஆயுதங்கள். நம்மை தற்காத்து கொள்ள, ஒரு பாவம் செய்ய தூண்டும் போது நம்மை தற்காத்து கொள்வதற்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவது காரியம் பாருங்க, ஒரு மனிதன் தன்னை தற்காத்து கொள்ள முடியாம போய் அவன் பாவத்திலே விழுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, தான் இருக்க வேண்டிய இடத்துல, ஒருவன் எங்கே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அங்கே அவன் இல்லாமல் போகிற சமயத்துல தான் பாவம் அவனை மேற்கொண்டு விடுகிறது. தாவீது அப்படித்தான். தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது எல்லாவற்றிலும் தேவனுக்கு உண்மையாக இருந்தார். தேவனை துதித்தார், பாடினார், பல சங்கீதங்களை எழுதினார், விசுவாசத்தை கொண்டு கோலியாத்தை ஜெயித்தார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சவுல் கூட சாட்சி கொடுத்தான். எல்லாம் நடந்து கொண்டிருந்தது.
ஆனா ஒரு குறிப்பிட்ட சமயத்துல தான் இருக்க வேண்டிய இடத்திலே அவன் இல்லாமல் போன பொழுது அந்த நேரத்துல பாவம் அவனை பாதித்து விட்டது. வேதம் தான் சொல்லுது, தாவீது பாவத்தில் விழுந்த காரணம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1-5 வரைக்கும் உண்டான வசனங்களில் இந்த நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதை வேகமா வாசிடுறேன். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது, அந்த காலம் என்னது? ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேலர் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ராஃபாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். பாருங்க, ராஜாக்கள் புறப்பட வேண்டிய காலத்துல ராஜா தான் புறப்படணும். நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க தான் செய்யணும். வேறொருவரை நீங்கள் அனுப்பினா நாம் பாவத்தில் விழ நேரிடும். சில ஆட்க பாருங்க, கர்த்தர் பேசியிருப்பார், நீ இதை செய் அதை செய்யன்னு. உடனே ஒரு 4 அடியாள் இருப்பான், போய் நீ இந்த பக்கம் போய் செய், அந்த பக்கம் போய் செய். பாருங்கள், இதில் யோவாபை அவனோட சேவகர்கள். யோவாபு ராஜாவா? யோவாபு தாவீதுடைய ஒரு சேவகன், தாவீதுடைய ஒரு அமைச்சர் அல்லது ஒரு சேனாதிபதி. இந்த சேனாதிபதிக்கு ராஜா அல்ல, ஆனால் காலமோ ராஜா யுத்தம் பண்ண வேண்டிய காலம். ராஜா வீட்டில் இருந்துட்டாரு, அவருடைய அடிப்பொடிகள் போய் உள்ள யுத்தம் பண்ண போறாங்க. நாம் பல இடத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். கர்த்தர் பர்டிகுலராக ஒரு மனிதரிடத்துல பேசுவார், நீ போ இதை செய்யின்னு சொல்லுவார். நம்ம என்ன செய்வோம்? கர்த்தர் என்கிட்ட பேசுவார், ஆனால் நான் என்ன செய்வேன்? எனக்கு கீழே இருக்கிற ஆட்களை வச்சு ஒரு பிளான் போட்டு கொடுத்து, நீங்க போங்க அம்மோனியரை தாக்குங்க, மோவாபியரை தாக்குங்க, நான் வீட்டில் இருக்கிறேன். நாம் இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். பாருங்கள், அப்படி போகாம இருந்ததுனால தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில், அப்படி வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன்னுடைய படுக்கையில் இருந்து எழுந்து, சாயங்காலத்தில் படுக்கையில் இருந்து எழுந்துன்னா, இந்த ஆள் பாருங்க, மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்தவர் சாயங்காலம் அங்கே யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, போர். இவர் பேசாம ஹாயா படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேலே உலாத்தி கொண்டிருந்த போது எவ்வளவு ஹாயா இருக்கிறார் பார்த்தீங்களா? தேசத்துல நடக்கிற அந்த ஒரு பெரிய பயங்கரம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த மனப்பதட்டம் இல்லாம நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு சாயந்தரம் வரைக்கும் தூங்கிட்டு அரண்மனை மேலே உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாக இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரித்தான். ஆள் அனுப்பி விசாரித்தான். அவன் எலியாவின் குமாரத்தையும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அவள் எலியாம் என்பவனுடைய குமாரத்தி, ஏத்தியனாகிய உரியா என்பவனுடைய மனைவி என்றார்கள், பத்சேபாள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர செய்து அவளோட பாவம் பண்ணினான். பாருங்க, அந்த நாளில் அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளாக் மார்க்கு. மற்றெல்லாம் சின்ன சின்ன குறை இருக்கும், ஒரு பெரிய பிளாக் மார்க்கு அவருடைய வாழ்க்கையில். அது வந்ததற்கு காரணம், அன்னைக்கு அவர் யுத்தத்தில் இருந்திருந்தா இந்த பாவ சரித்திரம் அவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்காது. அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா அந்த சரித்திரத்தில் அது இடம்பெற்றிருக்காது. அப்பொழுது அவன் பாவத்தில் விழுந்துட்டான். ஒன்று, ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலம், ராஜா போகல. 2வது, யுத்தத்தை பற்றி அக்கறை இல்லாமல் அவன் உறங்கி உலாத்தி ஹாயா இருந்து கொண்டிருந்தார். அதனுடைய விளைவு பாருங்கள், பாவம் பிரவேசித்தது. 2வது பாருங்க, சாபம் அவனுடைய வாழ்க்கையில நுழைந்து விட்டது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10-12 ஆகிய வசனங்கள். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி, கர்த்தர் சொல்றாரு, ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் உன்னுடைய குடும்பத்தை விட்டு பட்டயம் என்றென்றும் விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பையும் உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். பாருங்க, உன் வீட்டில் இருக்கிற பெண்களை அடுத்தவர்கள் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன். நீ ஒளிப்பிடத்தில் செய்தாய், நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேலர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக
சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். சாபம்தானே இது? அந்த பாவத்தில் அவர் விழுந்தபோது பாவத்தை தொடர்ந்து கர்த்தருடைய சாபம் வந்தது. பத்சேபாளுக்கு பிறந்த பிள்ளை, தாவீதுடைய மகன், தாவீதுடைய குழந்தை, அதுவும் மரித்து போனது. இதெல்லாம் எதனால வந்தது பாருங்கள். ஒருவன் இருக்க வேண்டிய இடத்துல, இருக்க வேண்டிய நேரத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அல்லத்தட்டி விட்டு தான் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இல்லாமல் போகும்போது நாம் விழுந்து போவதற்கு ஏதுவான இடத்துல நிற்கிறோம். அதான் வேதம் சொல்லுகிறது. தீட்டானவைகளுக்கு விலகி இருங்கள். இந்த மாதிரி காரியங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையில். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஒருவன் தன் அழைப்பையும் தன்னுடைய கர்த்தர் அவரை அழைத்து தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு கவனமாக இருக்கணும். அவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலும் இடறி விழுகிறதில்லை என்கிறார். முதலாவது நீங்கள் என்ன செய்யணுமா? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பையும் தேவனுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்தை அறிந்து உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் இருங்க. அப்படி இருந்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுகிறதில்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ இவைகளுக்கெல்லாம் விலகி நாம் நமக்கு கர்த்தர் கொடுத்த விசுவாசத்தை, நம்மை, நித்திய ஜீவனை, கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தர் நமக்கு தந்த நித்திய ஜீவனுக்கான எல்லாவற்றையும் இழந்து விடாதபடிக்கு கவனமாக இருக்கணும். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் எச்சரித்து சொல்லுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமான வாழ்க்கை அல்ல. அது போராட்டம் நிறைந்தது. அந்த போராட்டத்தின் முடிவில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்தாரே, அதை குறித்து நம்ம என்ன செய்திருக்கிறோம் என்று யோசித்து பார்க்கணும். சிலர் ஒரு காரியத்தை பெறுவதில் தான் கவனமாக இருப்பாங்க. வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க என்பதல்ல, எப்படி முடிச்சிங்க, அதான் ரொம்ப முக்கியம். சிலர் தேவனிடத்தில் அழுது ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் கேட்டு கர்த்தரிடத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டு நாள்பட தங்களுடைய அழைப்பை இழக்கிறதை பார்க்கிறோம். என் வாழ்க்கையில் நான் சிலரை பார்த்திருக்கிறேன். அவங்கள கர்த்தர் அழைத்த போது அவங்க பாராட்டின வைராக்கியம், அது ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதிலெல்லாம் போய் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று ஒரு பண ஆசை அல்லது பணத்தின் மேலே ஒரு மோகம் வந்த போது வழி விலகி போய் தங்கள் பிரதிஷ்டைகளை இழந்து, கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த அழைப்பை இழந்து, அதுக்கப்புறம் பணத்தின் மேலே ஆசை வந்து ஒரு தடவை அப்படி இடம் கொடுத்துட்டா என்ன செய்யும்னா, சாத்தான் நம்மை அந்த இடத்திலிருந்து விலகாதபடிக்கு பணத்தை கொடுத்து அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கத்தில் திரும்ப ஒட்டாதபடிக்கு வைத்து கொள்வதில் கவனமாயிருப்பான். நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் தான் பணம் கொடுக்குறாரு, கர்த்தரும் நமக்கு கொடுக்கலாம். ஒருவேளை கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் பல சமயங்களில் சாத்தான் நிறைய கொடுக்கிறத பார்க்குறோம். வேதம் சொல்லுது, கர்த்தர் கொடுக்கிற பணம், கர்த்தர் கொடுக்கிற வசதி, கர்த்தர் கொடுக்கிற நன்மை கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையில எந்த பிரிவினையும் உண்டாக்காது. அது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்தபடிக்கு உங்கள் கைகளில் இருக்கும். ஆனால் சாத்தான் கொடுக்கிற பணத்தை, சாத்தான் கொடுக்கிற வசதியை, சாத்தான் கொடுக்கிற அதிகாரத்தை எப்படி கண்டுகொள்ளலான்னா, அது வர வர கர்த்தருக்கும் உங்களுக்கு இருக்கிற இடைவெளி பெருகி கொண்டே வரும். ஒரு ஊழியக்காரர் என்னிடத்துல சொன்னதை கேட்குறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்பொழுது நினைவு கூறுகிறேன். அவர் சொன்னார், என்கிட்ட ஒரு காலத்தில் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி காத்திருந்து போராடினேன். இப்பெல்லாம் ஒரு 10 நிமிஷம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண கூட முடியலைங்க. ஏன்? ஊழியம் பாருங்கள், நிறையா ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, பணம் இருக்குது, பல பொறுப்பு இருக்குது, வேலை இருக்குது. போகிற போதே அப்படியே லேசாக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லு. கர்த்தரை உங்களை பிரிக்கிற எதுவுமே கர்த்தரால் கொடுக்கப்பட்டது அல்ல. தனக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற உறவை பிரிக்கும் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். வேதத்தில் சாத்தான் சொல்கிறான், அவன் சொல்கிற பாருங்க, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் இவைகளை கொடுக்கிறேன். உலகத்தினுடைய நிறைவுகளை கர்த்தரிடத்தில் காட்டி, இதெல்லாம் என் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு விருப்பமானவனுக்கு நான் இதை கொடுக்கிறேன். அப்போ கர்த்தரும் கொடுக்க முடியும், சாத்தானும் கொடுக்க முடியும். அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, சாத்தான் கொடுக்கிற எதுவுமே உங்களையும் கர்த்தரையும் பிரிப்பதற்காக கொடுக்கப்படுகிறது. அது கொடுக்கப்பட்ட உடனே கர்த்தருக்கு உங்களுக்கு இருக்கிற இடைவெளி குறைய ஆரம்பிச்சிரும்.
அது அப்படியே விரிந்து 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 போய் ரொம்ப தூரத்தில் நீங்கள் கர்த்தரை ஒரு நாள், ஒரு மாசத்துல ஒரு நாள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணா கூட அதுக்கு கூட நமக்கு சமயம் இல்லாமல் போய்விடும். சிலரை நான் யோசித்து பார்த்து ஆச்சரியப்படுவேன். இவங்களுக்கு எப்போ ஜெபம் பண்ண நேரம் கிடைக்கும்? எப்போ பார்த்தாலும் பணம், காசு என்று அதன் பின்னாலே ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒருவேளை ஊழியம் என்று கூட ஓடுறாங்களே. எப்போ நேரம் கிடைக்கும்? எப்போ கர்த்தரிடத்தில் பேசுவாங்க? கர்த்தர் எப்போ இடைப்படுவார்? கர்த்தரிடத்தில் எப்போ காத்திருப்பாங்கன்னு யோசிப்பேன். அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, எனக்கு எவ்வளோ பொறுப்பு, இந்த பக்கம் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும்ல, எப்படி ஜெபம் பண்ணுவது, எப்படி காத்திருப்பது? அதனால் எனக்கு ஜெபம் பண்ண ஒரு 4 பேரை வச்சுருக்கிறேன் சம்பளம் கொடுத்து. எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்கும்படி கொடுக்கப்படுகிற எந்த ஆசீர்வாதமும் தேவனால் கொடுக்கப்பட்டது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் கவனமாயிருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நித்திய ஜீவ வாழ்க்கையை காத்து கொள்ளணும். உங்களை காத்து கொள்ளணும், விசுவாசத்தை காத்து கொள்ளணும். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கர்த்தர் கொடுத்த எல்லா நன்மைகளையும் காத்து கொள்ளணும். நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆவலாய் காத்திருக்கிறார். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் பேசி சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவர் கூட விட்டு போகாதபடி ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்திலே பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் உலகத்திற்கு இடம் கொடுத்தோ, பாவத்திற்கு இடம் கொடுத்தோ, சாத்தானுடைய நயவஞ்சகமான வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்தோ, பாவத்தின் வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்தோ, உம்மை விட்டு வழி விலகிவிடாதபடி தங்களை தற்காத்து கொள்ள நீர் அவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தர வேண்டும். கர்த்தாவே, இதெல்லாம் எங்களை கர்த்தரை விட்டு பிரிக்கிறது. இதெல்லாம் தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு விக்கிரகத்தை போல நுழைகிறது என்பதை அறிந்து உம்முடைய பிள்ளைகள் தங்களை தற்காத்து கொள்ள உதவி செய்யும். தேவனே, உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும். அவர்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்து கொள்ளட்டும். அவர்கள் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை காத்து கொள்ளட்டும். அவர்களை நம்பி நீர் கொடுத்த வசனங்களையும் வார்த்தைகளையும் காத்து கொள்ளட்டும். நீர் அவர்களுக்கு கொடுத்த நித்திய ஜீவ வாழ்க்கையை காத்து கொள்ளட்டும். கர்த்தருடைய கரத்தில் அவர்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாகிய நீர் மிகுதியாக இன்னும் பல காரியங்களை பேசி உம்முடைய பிள்ளைகளை பூரண பாதுகாப்போடு அவர்களை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்மோடு பேசினார். கர்த்தர் நமக்கு பெரிய பாக்கியங்களையும் சலாகியங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெற்றுக்கொள்வது கூட பெருசு இல்லை, அதை காத்து கொள்வது ரொம்ப பெருசு. ஆகவே ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருந்து, இது கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முயற்சி பண்ணுகிறதா என்று யோசித்து கடைசி வரைக்கும் நீங்கள் கர்த்தருக்கென்று சாட்சியாக இருக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்ற வெற்றி வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படணும். கர்த்தராகிய தேவன் தாமே அவ்விதமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை தம்முடைய செட்டையின் மறைவிலே மூடி உங்களை தற்காத்து கொள்ள உதவி செய்வாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.